கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனிமி வைப்ஸ் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் ஜாக். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்க எல்லாருக்கும் もしもーし。நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமி டொரோரோ. இந்த அனிமி எடுத்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் இது என்னோட பர்சனல் ஃபேவரட் அனிமி. இந்த அனிமி இது வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரில. நான் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் இந்த பிளாட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். வாங்க இந்த அனிமி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அனிமி ஆரம்பிக்கிறது ஒரு ரொம்ப வறட்சியான ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு அரசனோட மனைவிக்கு வந்து ஒரு பிரசவ வலி. அவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கிற அந்த பிரசவ இதில் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இது ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த மன்னர் வந்து திடீர்னு ஒரு கோவிலுக்கு போவார். நான் கூட ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சரி கோயிலுக்கு போகிறான், போய் இந்த மாதிரி நல்லபடியாக குழந்த பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்குவான் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி நடக்காது. அவன் அந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி என்னோட நாடு வந்து ரொம்ப வறட்சியில் இருக்குது, நான் இனிமேல் இந்த கடவுள்களை வந்து நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஸோ அதனால் வந்து நான் வந்து டீமன்ஸ்கிட்ட வந்து டீல் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு டீமன்ஸ்கிட்ட வந்து வணங்குவான். இந்த மாதிரி என்னோட நாடு வறட்சியில் இருக்குது, அதுலேருந்து நீ என்னை மீட்டு கொடுத்தா அதுக்கு பதிலாக நீ என்ன வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி டீல் வைப்பான். உடனே வந்து என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்த பிறந்துடும். பிறந்த உடனே ஒரு செகண்ட் அந்த குழந்தை வந்து ஃபுல்லாக பானாக இருக்கும். டக்குன்னு ஒரு லைட் வந்து அடிக்கும் அந்த குழந்தை மேலே. அடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த குழந்தைக்குள்ள எதுவுமே இருக்காது. அதாவது எதுவுமேனா ஸ்கின் இருக்காது, கண் இருக்காது, கால் கை எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக அப்படி ரத்த ஒரு இதில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்போ வந்து அந்த அரசன் புரிஞ்சுக்குவான். ஸோ இது டீமன்ஸ் வந்து நம்மளோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு பதிலாக நம்மளோட பையனை வந்து எடுத்துக்கிட்டாங்க. பையனோட உருவங்கள் எல்லாத்தையும், அதாவது பாடி பார்ட்ஸ், கை கால் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரியலைஸ் பண்ணுவான். சரி நமக்கு இன்னும் இந்த குழந்தை போனால் என்ன, நமக்கு நம்ம நாடு இப்போ தப்பிச்சிருச்சு, நம்ம நாடு இனிமேல் இந்த பஞ்சத்துலேருந்து தீர்ந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஆற்றுல விட சொல்லிடுவான். நம்ம இன்னொரு குழந்தை பத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த மகாராணி வேணான்னு தான் சொல்லுவாங்க அந்த ராணி. ஆனாலும் அவன் கேட்க மாட்டான், கொண்டு போய் கொடுத்துருவான். ஸோ அந்த குழந்தைய வந்து ஆற்றுல விட்டுருவாங்க. ஸோ இது ஒரு மாதிரி இதுதான் ஸ்டார்டிங் இப்படி நடக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு ஒரு இன்னொரு நாட்டில் இருக்க ஒரு ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் இருப்பார். அவர் என்னன்னா, அவர் ஆல்ரெடி இந்த போர் நடந்துகிட்ருக்கும். போர் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த சிலுவையெல்லாம் அறைவாங்க இல்லையா, மக்களை சிலுவையில் அறையிறது, டார்ச்சர் பண்ணுறது, இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளை காட்டுவாங்க. அந்த ஆள் வந்து இந்த வேலையே வேணாம், இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வந்து அவருக்கு பப்பட் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த மரத்தெல்லாம் வச்சு பப்பட் மாதிரி, அதாவது இந்த கை கால் இதெல்லாம் செய்வாங்க இல்லையா, இப்போ யாராவது போரில் கை போயிருக்கும் அவங்களுக்கு கை மாதிரி கொடுப்பாங்க. இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் இந்த மாதிரி அனிமையெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுவார். எப்படின்னா, போரில் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பப்பட், அந்த இப்போ கை கால் எல்லாம் போய் இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கையை வந்து செஞ்சு அவங்க கையில் மாட்டுறது, அவங்களுக்கு அவங்க செத்த அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு டெத்தை கொடுக்கணும், சாகும்போதாவது அவங்க கை கால் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படி போயிட்டுருப்பார். அவரை காமிப்பாங்க. அவர் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஆற்றுல இருக்க அந்த குழந்தைய வந்து கண்டுபிடிப்பார். ஸோ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வருவார். அதை பார்த்து ஃபஸ்ட்டு பயப்படுவார். என்னடா இது, இந்த குழந்தைக்கு ஸ்கின் எதுவுமே இல்லையே, ஆனால் அந்த குழந்தை உயிரோடு இருக்கு. ஸோ அந்த குழந்தைய தூக்கி அவர் கேட்பார், என்னடா நீ உனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை பேசாது, பட் நமக்கு பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ஒரு இதாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து வளர்ப்பார். அது அந்த ஃபேஸுக்கு வந்து பப்பட் மாதிரி ஸ்க்ரீன் மாதிரி ஏதோ செஞ்சு ஃபேஸில் ஒட்டி வச்சுருவார். கை காலுக்கெல்லாம் வந்து அவராக அந்த பப்பட்டாக அவர் வேலை செஞ்சுருப்பார் இல்லையா, பப்பட் செய்கிற அந்த இது, அந்த பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த கைவினை பொருட்கள் மாதிரியான விஷயங்களை வச்சு அந்த கை கொடுக்கறது, கால் கொடுக்கறது, அந்த மாதிரி வச்சு அவருக்கு வந்து சண்டை பயிற்சி கூட கொடுப்பாரு, வால் பயிற்சிலாம் கொடுப்பாரு. அ அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் வந்து இந்த இப்போ வந்து எப்படி ஆயிரும்னா, இப்போ வந்து கிராமங்கள்லாம் செழிச்சிரும், இப்போ டீமன்ஸ் டீல் வச்சதுனால. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, இவங்க இதுக்கு முன்னாடி இந்த டீமன்ஸ்லாம் அங்கே இருக்காது உயிரோட. ஸோ அந்த டீமன்ஸ்லாம் அங்கே வந்து இப்போ உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கும், மக்களை வந்து கொல்லும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேருந்து ஒரு டீமன் வந்து இப்போ இவங்க இப்போ அந்த குழந்தை இருக்குல்ல அது இப்போ வளர்ந்துட்டான். அந்த குழந்தையோட பேர் வந்து ஹக்கிமாரு. இது வந்து இந்த தாடிக்காரர் தான் வைப்பாரு. இந்த குழந்தைய எடுத்து வளர்த்தாரு இல்லையா அவர் தான் வைப்பாரு. ஸோ இப்போ அந்த குழந்தை வந்து வளர்ந்துருச்சு. இப்போ வந்து அந்த டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ண வரும்போது இவனுக்கு நல்லா சண்டை தெரியும். ஸோ அதனால அந்த டீமன்ஸை கொன்றுவான். கொன்னதுக்கப்புறம் பார்த்தா உண்மையாலுமே அந்த கால் இந்த பப்பட் மாதிரி வச்சிருப்பாங்க செஞ்சு. அந்த இது கீழே விழுந்துரும். விழுந்துட்டு உண்மையான ஒரு கால் வந்து வளரும். இத பார்த்துட்டு அந்த தாடிக்காரருக்கு ஒரே ஷாக் ஆயிரும். டேய் என்னடா இது! இவன் அந்த டீமன கொன்னான். இப்ப அந்த கால் உண்மையான கால் வளருதே! ஸோ அதுக்கப்புறமேட்டு இவரு புரிஞ்சுப்பாரு. ஸோ இப்போ வந்து இந்த டீமன்ஸ் வந்து இவனுடைய எல்லா பாகங்களைத்தையும் அந்த டீமன்ஸ் எடுத்துக்கிச்சு. இப்ப வந்து அந்த டீமன்ஸ கொன்னா தான் இவனுக்கு தேவையான அந்த பாகங்கள், அதாவது இவனோட உடம்புல இருக்க அந்த ஸ்கின், அந்த கையி, காலு, கண்ணு, பேசுறது, வாய் இது எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். அப்புட்ன்னா, இவன் வந்து எல்லா டீமன்ஸையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிரும். ஸோ, அதனால இதுக்கு மேல நீங்க இருக்க வேணாம். நீ இந்த மாரி போ அப்படின்னு சொல்லி ஜேர்னிக்கு அந்த ஆயுதங்கள்லாம் குடுத்து அனுப்பி வைப்பாரு. ஸோ, இதுக்கப்புறம் இப்ப வந்து அந்த ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணுவான் ஹக்கிமாரு. அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் கொல்லுவான். இப்படி கொன்ட்டு வரும்போது, அப்பதான் ஒரு சின்ன பையன் இன்ட்ரோடியூஸ் ஆவான். அவன் பேரு தான் டொரேரோ. இந்த அனிமி பேரும் டொரேரோ தான். இந்த இது அந்த சின்ன பையன் வந்து அவன் சின்ன பையன்னு சொல்ல முடியாது. அது நீங்க அனிமி பாருங்க. ஏன்னா, அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது இந்த இடத்துல கொஞ்சம் இதா இருக்கு. ஸ்பாயில் பண்ற மாரி இருக்கு. ஸோ, அந்த பையன் வந்து இவன் கூடவே இவன் ஜர்னில வந்து இருப்பான். இவன் வந்து இவன் ஒரு கம்ப்ளீட் ஈவிலா மாறக்கூடாது. இப்ப டீமன அழிக்கிற அந்த இதுல இவனோட பாகங்கள், அதாவது இவனுக்கு டீமன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பாகங்கள அழிக்கிற அந்த இதுல இவன் டீமன்ஸ் கூட போராடி இவனும் டீமன்ஸா மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கூடவே இருப்பான். அவன் மூலமா இவன் நெறைய விஷயங்கள் கத்துக்குவான். அவன் இவனுக்கு ஒரு தம்பி மாரி. இவனுக்கு ஒரு நல்ல ஒரு அண்ணன் மாரி ரொம்ப பயங்கரமான இவங்களுடைய அந்த 2 பேரோட பாண்டிங்கும் சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஸோ, இதுக்கப்புறமேட்டு இந்த கம்ப்ளீட்டா எல்லா டீமன்ஸையும் இவன் இத அழிச்சு, இவனுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்பி எடுத்துக்கிட்டானா, அவனுக்கு சொந்தமானது அவன் எடுத்துக்கிட்டானா, இல்லையா அப்படின்றது தான் இந்த ஹோல் பிளாட்டுமே. இதுல மொத்தம் 24 எபிசோட் இருக்கு. ஒரு எபிசோட் கூட பேட் எபிசோட்ஸ்ன்னே சொல்லவே முடியாது. எல்லா எபிசோட்ஸுமே சூப்பரா இருக்கும். ஒரு எபிசோட் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அடுத்த எபிசோட்ஸ் பார்த்தே தீரணும். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அனிமேஷனா இருக்கட்டும், அந்த பிளாட்டு வேற மாரி இருக்கும் அந்த பிளாட்டு. இந்த அனிமி கண்டிப்பா யாருக்கெல்லாம் புடிக்கும் அப்டின்னா, இப்போ இந்த டீமன் ஸ்லேயர் ஹஷிரா ட்ரெய்னிங் ஆர்க் முடிச்சுட்டு, இப்போ மறுபடியும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். ஏன்னா, இப்போ மறுபடியும் மூவிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதெல்லாம் வெயிட் பண்ணணும் அப்டின்ற ஒரு ஆளுக்கு, எனக்கு இந்த கம்ப்ளீட்டா இந்த டொரோரோ பார்க்கும்போது, அந்த ஹக்கிமாருன்ற கேரக்டர் இருக்குல்ல புரோட்டகனிஸ்ட். அத பார்க்கும்போது இந்த யோரிச்சி நம்மளோட டீமன் ஸ்லேயர்ல யோரிச்சியோட கேரக்டர் ரிசம்பிள்ஸ் பண்ற மாரியே எனக்கு நெறைய விஷயங்கள் இருந்துச்சு. அந்த காஸ்டியூம்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஓரளவு மேட்சபிளா இருக்கும். ஸோ, அந்த அவருடைய அந்த கேரக்டர் டிசைனும் கிட்டத்தட்ட அந்த மாரியே இருக்கும். ஸோ, அதனால எனக்கு அந்த வைப் தான் இருந்துச்சு. ரொம்ப புடிச்சிருக்கு இந்த அனிமி. இந்த அனிமி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே இதுல சொல்லணும்னா, And I gotta tell you, it was perfect. Perfect. Everything, down to the last minute details. கண்டிப்பா பாருங்க. இந்த அனிமி கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கும். பார்த்துட்டு இந்த அனிமி எப்படி இருக்கு? ப்ரோ நான் இந்த மாரி அனிமி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த அனிமி நல்லா போகுது. நான் பார்த்துட்டேன். நீங்க சொல்லி பார்த்தேன் அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் பாய் கைஸ். あらあら、さようなら。君の虜にな